friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான ஸ்வீட் poli. இந்த poli நாங்க இங்க obbattuன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு வகையா பண்ணலாம் poli. பருப்பு poli, தேங்காய் poli. நான் இன்னைக்கு செய்ய போறது தேங்காய் poli. இந்த தேங்காய் poli நல்ல சாஃப்ட்டா தின்னா செஞ்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க, ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நல்ல சாஃப்டாக போலி செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா ஒரு 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். எப்போ சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச அருமையான தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்து செய்யும்போது தான் அந்த பர்ஃபெக்ட் அந்த போலியோட டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம், அதுவும் நல்லது தான், ஹெல்த்தியான சாய்ஸ் அது. இப்போ இங்கே 200 கிராம் மைதா சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, அந்த மேல் மாவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி கலருக்காக, கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக ஸ்டிக்கியாக பிசைஞ்சுக்கணும். அதாவது பிசைஞ்ச மாவு நம்ம கையில் ஒட்டுற பக்குவத்தில் இருக்கணும். இப்படி தொட்ட மாவு கையில் ஒட்டணும். அந்த மாதிரி ஸ்டிக்கியாக பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டு மறுபடியும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு அது ஊற விடணுங்க. மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம போலி செய்யும்போது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் பிசைஞ்சிட்டு ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம போலி செய்யலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 2 மணி நேரம் விட்டுறலாம். இப்போ இங்கே நல்லா ஒரு பேனை சூடாக்கி நல்லா ஒரு ஃபுல் கப்புக்கு தேங்காய் சேர்த்து விட்டுறலாங்க. நல்லா ஒரு தேங்காய், ஃபுல் தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்து விடணும். ஜஸ்ட் 1-2 நிமிஷம் வறுத்தா போதும், அதிக நேரம் வறுக்க வேண்டாம். கலரெல்லாம் ஒன்றும் மாறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஒரு வாசனை வர வரைக்கும் ஜஸ்ட் இப்படி வறுத்து விட்டுட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம், ஜாகரி சேர்த்துக்கலாம். இங்கே 3/4 கப் அளவுக்கு, கிட்டத்தட்ட 3/4 கப், 1/2 கப்புக்கும் கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பட்டு 1/2 கப் அல்லது 3/4 கப் அளவு அந்த சரியாக இருக்கும். இது நல்ல சுத்தமான வெல்லம், அதனால் நான் அப்படியே துருவி சேர்த்து விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சூடாக்கி கரைச்சி வடிகட்டி தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஃபஸ்ட்டு வெல்லம் சேர்த்த உடனே நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த வெல்லம் கரைஞ்சி அந்த தேங்காவோடு சேர்ந்து வெந்து வரும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் நம்ம வதக்கும் போது அந்த மாய்ஸ்சர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு தேங்காய் அப்படியே கெட்டிப்பட்டு ஸ்டிக்கியாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுறலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, இது சர்க்கரையோடு பிடிச்சி வச்ச ஏலக்காய் பொடி, ஸோ ஒயிட் கலராக இருக்குது. நல்லா அதுவும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. மறுபடியும் ஒரு 1-2 நிமிஷம் கிளறும் போது நல்லா அது ஸ்டிக்கி ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறணும். பாருங்கள், நல்லா அது ஸ்டிக்கியாக திரண்டு வருது. அவ்வளோதான், நல்லா கரெக்டான பக்குவம் ரீச் ஆகிடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா அந்த தேங்காய் எடுத்து இப்படி நம்ம உருண்டை பிடிச்சி பார்த்தா நல்லா இப்படி லட்டு மாதிரி வரணுங்க. பாருங்கள், அழகாக உருண்டை பிடிக்க வருது. அவ்வளோதான், நல்லா கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு தேங்காய் பூரணம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வச்சு நல்லா சூப்பராக போலி பண்ணிடலாம். இப்படி எல்லாமே உருண்டைகளாக பிடிச்சி வச்சாச்சு. இங்கே மாவும் நல்லா ஊறி சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இங்கே தோசைக்கல்லும் ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டு தோசைக்கல்லை வச்சு விட்டலாம். தோசைக்கல் நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நல்ல போலி அழகாக திரட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாங்க. இங்கே தேவையான அளவு மாவு எடுத்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்படி திக்காக பரப்பி விட்டுக்கலாங்க. நம்ம கையிலையும் பண்ணலாம், இல்லை பூரிக்கட்டை வச்சும் இப்படி அழகாக இப்படி திரட்டிக்கலாம். எனக்கு பூரிக்கட்டையில் பண்ணுறதாங்க ஈஸியான மெத்தட். நல்லா இப்படி கொஞ்சம் திக்காக திரட்டி விட்டுட்டு
நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு மடிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூரணம் உள்ளே வச்சு நல்லா இப்படி கிண்ணம் மாதிரி மடிச்சுக்கலாம். நல்லா பக்காவாக மடித்து இழுத்து விட்டு திருகி அந்த மேலே எக்ஸ்ட்ரா மாவை கிள்ளி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம அழுத்திட்டால் போதுங்க. அவ்வளோதான், நல்லா சீலாயிரும். கண்டிப்பாக ஒரு துளி கூட வெளியே வராது. நல்லா இப்படி தட்டி விட்டுட்டு அந்த பூரணம் எல்லா சைடும் அப்படியே போய் இருக்கிற மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூரிக்கட்டை வச்சு நல்லா தின்னாக திரட்டிக்கலாம். நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டு இப்படி தின்னாக திரட்டிக்கோங்க. நல்லா இப்படி ரவுண்டாக திரட்டி விட்டுட்டு அவ்வளோதான். நம்ம எடுத்து நல்லா சூடான தோசைக்கல்லில் போட்டு விட்டுறணும். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா பொறுமையாக வேக விட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணுங்க. நல்லா திருப்பி போட்டு விட்டுட்டு நெய் தடவி விட்டுறலாம். நல்லா அந்த போலி மேலேயும் சுற்றிலையும் நெய்யை விட்டு நல்லா தடவி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் திருப்பி போட்டு அதுலேயும் நல்லா நெய்யை தடவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நெய் மணக்க நல்லா சாஃப்டாக தின்னா தேங்காய் போலி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நல்ல ஒரு அருமையான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் இது. இங்கே கோயம்புத்தூர் சைடு நாங்கள் ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இது செய்வாங்க. எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ரெசிபி தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு எப்போ ஒப்புட்டு செஞ்சாலும் எங்கள் பாட்டி ஞாபகம் வரும். எங்கள் பாட்டியோட சமையல் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஸ்கூல் சம்மர் ஹாலிடேஸ்க்கெல்லாம் பாட்டி வீட்டுக்கு போகும்போது இந்த ஒப்புட்டு கச்சாயம் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக பாட்டி செஞ்சு தருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் இது. அந்த ரெசிபியை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.